வரலாறு தெரியாதவங்களுக்கு, மொழி பண்பாடு புரியாதவங்களுக்கு கமலஹாசன் தக் லைஃப் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தக் லைஃபோடைய ஆடியோ லான்ச்சில் தமிழிலிருந்து போனதுதான் கன்னடம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே குடும்பம் தான் அரவணைக்கிறாரு. அவர் பிரிச்செல்லாம் வந்து பேசலை. ஆனால் கர்நாடகத்தில் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்துக்கு தொடர்ந்து எதிர்ப்பு வந்துக்கிட்டு இருக்கு. நீதிமன்றத்தை நாடினாரு கமலஹாசன். உயர் நீதிமன்றமும் நீங்க மன்னிப்பு கேளுங்க பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அது என்ன கட்ட பஞ்சாயத்தான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் பல பேர் வந்து கேட்குறாங்க. ஏன்னா நீதிமன்றம், ஏன்னா ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் பேச உரிமை இருக்கு. ஒன்றும் தவறாகவும் கமலஹாசன் பேசுன மாதிரி யாருக்கும் தெரியல. இங்க அவருடைய கருத்தை வைக்கிறார். அதுவுமே ஏற்றத்தாழ்வு, தமிழ் பெருசு கன்னடம் கீழேன்னு சொல்ல கிடையாது. எல்லாம் ஒரே குடும்பம் தான் சொல்றாரு அவரு. இத்தனைக்கும் இயல்பா பேசும்போது அது திட்டமிட்டும் செஞ்ச மாதிரி தெரியல. அங்கே சிவராஜ்குமார் கிட்ட இயல்பா ஒரு உரையாடல் மாதிரி தான் இருந்தது. அதை வந்து பெரிய அரசியல் மாத்திட்டாங்க. அது இல்லாம சிவராஜ்குமாரை தாழ்த்தியா பேசப்படுறாரு அவ்வளவு பேர் மக்கள் முன்னாடி. அது ஒரு அரவணைக்கிறார் அவர். எல்லாரும் நம்ம சகோதரர்கள் சகோதரிகள் தான் அரவணைக்கிறாரு. எல்லாம் திராவிட மொழிகள் தமிழ்ல இருந்து வந்ததுங்கிறத ஒரு இதுவா சொல்ல வந்தாரு. ஆனா அது வந்து கர்நாடகத்துல பெருசா போச்சு. கட்ட பஞ்சாயத்து பண்ற மாதிரி இல்ல பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தையே தமிழ்நாடு மக்கள் சில விமர்சனம் பண்றாங்க. ஏன்னா அப்படி சொல்லியிருந்தா கூட ஆதாரத்தை காட்டுங்க கமலஹாசன் கேட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்க வந்து மன்னிப்பு கேளுங்க, அப்புறம் படம் ரிலீஸ் பண்றான் பார்க்கலாம் அப்படின்னா கட்ட பஞ்சாயத்து கூடாரத்துல தானே அப்படி எல்லாம் நடக்கும். ஆமா, தீர்ப்பு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க இருந்து சில அரசியல் கட்சிகள்ல இருந்தும் எதிர்ப்பு வந்திருக்கு. அதே நேரத்துல இந்த கேஸை ஹேண்டில் பண்ண நீதிபதி நாகப்பிரசன்னா அவர் வந்து ஏற்கனவே ஒரு தீர்ப்புல ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இந்த மசூதிகளுக்கு முன்னாடி போய் மசூதிகளுக்குள்ள போய் இந்த ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போடுறதெல்லாம் மத நல்லிணக்கத்துக்கு எந்த வகையில பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிற கேள்வியை அவர் அந்த தீர்ப்புல கேட்டிருந்தாரு. இப்ப கோயில்கள் முன்னாடி நின்று குரான் ஓதுனா அது மத நல்லிணக்கம்னு சொல்லுவாராங்கிறது தெரியல. கேட்கறாங்க கேள்வி எல்லாம். இதான் அருணன், சிபிஎம் உடைய தலைவர் அருண் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இப்படி வந்து மன்னிப்பு கேட்டதான் படம் ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு மிரட்டல் விடுக்கிற வகையில பேசுறது நியாயமா? அது இல்லாம இதுக்கு முன்னாடி அமித்ஷா வந்து சமஸ்கிருதத்துல இருந்து பிறந்ததுதான் தமிழோட எல்லா மொழியும் சொன்னாரு. அதுக்கு அமித்ஷா மன்னிப்பு கேட்பாரான்னு ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காரு.